ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக நல்ல ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான அப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அப்பம் செய்கிறதுக்கு எந்த வித மாவும் தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சாயங்கால நேரத்தில் டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அப்பம் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கீங்க. இதை நான் கடையில் வாங்கின பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ரேஷன் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்தோம். அதே கப்பாலேயே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவை பதத்தில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நைஸாக அரைச்சிட வேணாம். இப்போ இந்த மாவு கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லாம் நல்லா ஒன்று போல் அரைப்படும். இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 1-2 அரைப்படாமல் நல்லா முழுமையாக அரைப்படும். இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துருக்கீங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு பவுலில் மாற்றி எடுத்தாச்சு. மாவுடைய பதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த பதத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு அப்பம் நல்லா சரியாக வரும். இப்போ இது கூட ஒரு 2 சிட்டி அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா சேர்த்துருக்கீங்க. சேர்த்துட்டு மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்பமாக சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது அப்பம் சுட்டு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கடாயில் நல்லா எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி நீங்கள் சின்ன குழிக்கரண்டி வச்சு ஒரு கரண்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற்றினோனையும் பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு நல்ல பூரி மாதிரி எலும்பி மேலே வரும். ஸோ அந்த மாதிரி எலும்பி மேலே வந்ததுக்கப்புறமா இன்னொரு அப்பம் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்குங்க. அப்பத்தை லைட்டாக இந்த மாதிரி ஓரத்தில் தள்ளி விட்டுட்டு நீங்கள் அந்த இருக்கிற கேப்பில் நீங்கள் அப்பத்தை ஊற்றிக்கலாம். நல்லா உங்களுக்கு புசுன்னு நல்லா சூப்பராக வருங்க ஊற்றுறதுக்கு. ஊற்றும்போது மட்டும் அடுப்பை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. எண்ணெய் ஃபுல்லாக நல்லா வடிஞ்சிரும் உங்களுக்கு. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி நீங்கள் அப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இது செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தாங்க டைம் எடுத்துக்கும். அந்த அரிசி ஊற வைக்கிறது மட்டும்தான் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். மற்றபடி ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா அப்பமும் ஊற்றி எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு அரிசி கார அப்பம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நல்ல தண்ணியான தேங்காய் சட்னி, கார சட்னியில் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே நல்ல கிறிஸ்பியாக, உள்ள நல்ல சாஃப்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.